வணக்கம் குழந்தைகளா. சோ அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 9.3ல செகண்ட் நாம பார்க்க போறோம். ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி, அதாவது ப்ராப்ளம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். என்னென்னலாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னா, சீன் பயன்படுத்திக்கிறோம், மைனஸ் சீன் பயன்படுத்திக்கலாம், அடுத்தது லாஸ்ட் சீன் பயன்படுத்திக்கலாம், மைனஸ் லாஸ்ட் சீன் பயன்படுத்திக்கலாம், கேன்னு பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்டை ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியும். இதை முதல்ல நம்ம கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ அடுத்து செகண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துலாமா? ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்கோம்? இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். அப்படின்னா ஒயிட் டேர்ம் ஒரே பக்கமா எடுத்துட்டு வரணும், எக்ஸ் டேர்ம் ஒரு பக்கமா எடுத்துட்டு போகணும். இங்க பாருங்க, dy divided by dx equal to root of 4 minus y square இருக்கு. அப்ப இங்க ஒயிட் டேர்ம் மட்டும்தான் இருக்கு, எக்ஸ் டேர்மே இல்ல. அப்ப இந்த டேர்ம் இங்க கொண்டு வந்து இந்த டேர்ம் இங்க எடுத்துட்டு போயிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. சொல்யூஷன் முதல் ஸ்டெப் dy divided by root of 4 minus y square which is equal to dx. அப்ப எக்ஸ் டேர்ம் ஒயிட் டேர்ம் பிரிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சொல்லுங்க, இன்டகிரேட் பண்ணுங்க, ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் எடுங்க. அப்போ dy divided by root of 4 2 square y square equal to integral of dx. இது பாருங்க, இந்த ஃபார்முலா எங்கேயாச்சும் படிச்சா தெரியுதா? டைரக்ட் ஃபார்முலா தான். integral of 1 divided by root of a square minus x square into dx இருந்துச்சுன்னா the formula is sin inverse of x by a plus c. இந்த ஃபார்முலாஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் குழந்தைகளா. இந்த ஃபார்முலாஸை கண்டிப்பா தெளிவா படிச்சு வச்சுக்கணும் சம் போடுறதுக்கு முன்னாடி. அப்போ integral dy divided by root of 2 square minus y square. இந்த 2 ஸ்கொயர்ங்கிறதா a ஸ்கொயர். அப்ப a ஓட வேல்யூ 2. இந்த ஃபார்முலா அப்படியே இங்க மாத்துங்க. sin inverse of x க்கு பதிலா இங்க y இருக்கு, y divided by a க்கு பதிலா 2 இருக்கு, which is equal to integral dx பண்ணா x கிடைக்கும். இப்போ இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் போட்டுருங்க plus c. இதோட முடிச்சிடலாம். ஆர் இந்த x இங்க எடுத்து வந்துக்கலாம், இல்ல இது அங்க எடுத்து போட்டு போட முடியும். sin inverse of y by 2 minus x plus x equal to c போடலாம். சார் அப்படியே இல்ல, வேற எப்படி சார் போட முடியும்? இந்த இன்வர்ஸ் டேர்ம் அங்க எடுத்துட்டு போயிடலாம். இந்த இன்வர்ஸ் டேர்ம் அங்க எடுத்து போட்டீங்க அப்படின்னா r y by 2 equal to sin of x plus c போடலாம். இப்ப இந்த 2 இங்க கிராஃப் எடுத்து போட்டீங்கன்னா 2 sin of x plus 2c கிடைக்கும். இந்த 2c க்கு பதிலா இது இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட், நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், a கூட எடுத்துக்கலாம். அப்போ y equal to 2 sin of x plus a எழுதலாம். ஸோ இங்கேயே முடிச்சுட்டாலும் ஓகே, இல்ல இந்த ஸ்டெப் போடலாம், இல்ல இந்த ஸ்டெப் போடலாம், இல்ல இந்த ஸ்டெப் கூட முடிக்கலாம். நீங்க எந்த ஸ்டெப்ல முடிச்சாலுமே உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடோட அண்ட் நிறைய வேரியேட் ஆகிட்டே இருக்கும், சிம்பிளிஃபை பண்ண சரியா? ஸோ இந்த சம்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா, if you have a doubt from this problem, you can tell in a comment. Okay, so if you like the video means just subscribe and share to your friends. Thank you.